ஹை காய்ஸ், இது பிபி நிகழ்ச்சி 96வது எபிசோட். வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு. புலம்பினால் தான் காசு கிடைக்கும். அந்த எபிசோட பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கானா வினோத் இப்படி பண்ணுவாரு யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாராருக்கு ஒரு எப்பவுமே ஒரு பிபி ஹவுஸ்ன்னு ஒன்று தான் ஃபைட் வந்தே தானே ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இந்த எபிசோடில் ஃபஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தார். அந்த பாட்டு பாடுறதுக்கு நம்ம கானா வினோத் வந்து என்னப்பா பாடுற, இது ஆல்ரெடி பாடின பாட்டு நல்லாவே இல்லை, இந்த பாட்டு எடுத்து பாடுற அப்படின்ட்டு நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் திவாகர் சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொன்னோடனே இவர் வினோத்துக்கு வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு. மூட் அப்செட் ஆனோடனே நம்ம கெமி இவங்கெல்லாம் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு வாட்டர் மிலான் ஸ்டார் அப்படி இப்படின்னு கேட்க உடனே நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. நம்ம வினோத் சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணல, இவருனத்துக்கு என்ன வந்து நோண்டுறாரு அப்படி இப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நான் அவரு பண்ணேன் அப்போது, ஆனால் அவர் இப்போ இது மாதிரி பண்ணால் கரெக்டான்றீங்களா எல்லாம் அப்படி இப்படின்ட்டு நம்ம வினோத் சொல்ல, நம்ம கெமியும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை வினோத், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்கள் பாட்டு எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ரசிக்கிறோம், இப்படிலாம் பண்ணாதீங்க வாட்டர் மிலான் ஸ்டாருன்ட்டு நம்ம வாட்டர் மிலான் ஸ்டாரை எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் திட்டி விட்டாங்க. நம்ம வாட்டர் மிலான் ஸ்டாரோட ஃபேஸ் பார்க்கணுமே நேரில் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகரோட கமெண்ட்டும் நம்ம வினோத்தோட கமெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கான காம்பினேஷன் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கும் நேற்று எபிசோட்லேயும் அதே மாதிரி தான் செம்மறையாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பார்க்கும்போது அவங்க என்ன தான் சண்டை போட்டாலும் வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட் தான். அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறனால தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த விஜய் பார்வதி போன பேருக்கு கூட இவங்க ரெண்டு பேருனாலேயும் கொஞ்சம் இது, அதனால தான் எனக்கு நம்ம வந்து விஜய் பார்வதி போனோடனே நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் எடுத்து வந்து உள்ளே விட்டாங்க போல இருக்கோ அப்படின்ற நான் நினைக்கிறேன். கொஞ்சம் டிஆர்பி ஏறும்ல, அதனால தான் போல இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டி 2.1 ஒன்று நடந்துச்சு. அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டில் வந்து காசு அடிக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டாஸ்கோட பேர் என்ன, புலம்பினால்தான் காசு கிடைக்கும் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கணும். இவங்க என்னென்னலாம் மனுஷன் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசிட்டே இருந்தால் பிக் பாஸ் இவங்க எந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு இவங்களுக்கான தொகையை இவங்களுக்கு கொடுப்பாங்க. 1 லட்சமோ இல்லை 50,000மோ இல்லை 20,000 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் அவங்களோட புலம்பலை சொன்னாங்களோ, இல்லை யார் ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் தான் சொன்னார். விக்ரமுக்கு வந்து எவ்வளோ கிடைச்சதுன்னா ஒரு 70,000 கிடைச்சிது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு தான் புலம்புனானா பேசிட்டு இருந்தார். ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக சொன்னார். இதுக்கப்புறம் யார் வந்ததுன்னா அரோரா வந்தாங்க. அரோரா வந்து பிக் பாஸே கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் சபரி வந்தாங்க. சபரி வந்து எப்படி புலம்புனா அவரு பேசுனது எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் மனசுக்கு வரல. அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,05,000 கொடுத்தாங்க. அப்படி அவர் என்ன சொல்லிட்டாருன்னு தெரில. இதுக்கப்புறம் திவ்யா வந்தாங்க. திவ்யாவுக்கும் 1 lakh கொடுத்தாங்க. ஆனால் திவ்யா கொஞ்சம் நல்லா பேசினாங்க. இது நீங்கள் எபிசோடில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோராவும் அந்த பாக்ஸில் ஒரு அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் கேமரா எங்கே ஜூம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கும் வினோத்துக்கும் ஜூம் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பணப்பெட்டியாண்டே தான் நின்று இருந்தாங்க. அப்படி நிற்கும் போது அரோரா வந்து வினோத்துக்கிட்ட நான் எழுதட்டுமா இல்லை நீ எடுக்கிறியா அப்படின்ட்டு வினோத் வந்து கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க வினோத்தை. இதை பற்றி தான் நான் நேற்றெல்லாம் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்ட்டு. நேற்றெல்லாம் இதுதான் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் போக என்ன இருக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம கானா வினோத் அரோரா வந்து விக்ரமை கூட்டிகிட்டு வந்து நான் எடுக்கட்டுமா வானாவான்ட்டு நம்ம விக்ரம் கிட்ட டிசிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி டிசிஷன் கேட்கும்போது கானா வினோத் வந்து உள்ளேருந்து ஒரு தட்டோடு வராது. அந்த தட்டில் அல்வாவா என்ன, நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, அல்வாவா கேசியான்னு தெரியல. அது எடுத்துகிட்டு வந்து அரோராவுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அரோரா அப்போ கூட அங்கே பணப்பெட்டியானே நின்றுட்டு விக்ரம் கிட்ட டிசிஷன் கேட்கும்போது திடீர்னு கானா வினோத் எடுத்துறாரு.
அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு டைட்டில் வின் அடிக்க போகிறவர் வந்து அந்த பணப்பேட்டி ஒரு 18 lakhs போதும் அன்றைக்கி எடுத்துட்டாரு. இவருக்கு என்ன ஆச்சு, மனுஷன் எதுனா ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டாரு. இது அவருக்கு மட்டும் டிஸப்பாயின்மெண்ட் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான் ஒரு டிஸப்பாயின்மெண்ட். கானா வினோத் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் இது. ஆனால் அவர் கானா வினோத் இப்படி பண்ணுவாருன்னு இன்னும் யாருமே நினச்சிருக்க மாட்டோம். அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன், இப்படி பண்ணிட்டாரு. ஸோ நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அவர் அந்த 18 lakhs ஆச்சு கிடைச்சிதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படணும். பரவாயில்ல, விடுங்க, அது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அரோராக்கு கானா வினோத் அது எடுத்த உடனே அரோராக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது வேணும்னு பண்ணாங்களா வேணாம்னு பண்ணாங்களான்னு தெரியல, கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க அவர் அந்த பணப்பெட்டி எடுக்கும்போது. ஆனால் அரோரா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கிளியராக வைப்பாங்க, ஆனால் நம்ம கானா வினோத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா அரோராக்கே ஒரு வேலை கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சா, எடுக்கலாமா வேணாவா இல்லை இவங்க சொல்லி இவங்களை இது மாதிரி எடுக்க வைக்கலாமா அப்படின்னு ஆயிடுச்சான்னு தெரியல அரோராக்கே. ஆனால் கானா வினோத் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அது அந்த பணப்பேட்டி அரோரா எடுத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கானா வினோத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டனால அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்படி எடுத்துட்டோம். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த தேவை, இந்த காசு எனக்கு தேவை, இந்த பணம் எனக்கு தேவை, என் பசங்களுக்கு இது போதும். எல்லாருக்குமே ஒரு வெளியிருந்து பார்த்துட்டு உள்ளே வந்தாங்க இல்லையா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் 10 பேர் எலிமினேட் ஆனவங்களாம் மறுபடியும் உள்ளே வந்தாங்களே, அவங்களுக்கே தெரியும் கானா வினோத் தான் வின் ஆக போகிறாருன்ட்டு. ஆனால் வந்து கானா வினோத் இப்படி பண்ணிட்டதுனால அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெளியே இருக்கிறவங்களாம் வந்து உள்ளே கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த சீன்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்தது. நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த எபிசோடை பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கானா வினோத் இப்படி பண்ணுவார் யாருமே எதிர்பார்க்கல. அவருக்கு பணம் தேவை போல இருக்குது, இப்போது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் பொழுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போல இருக்குது. ஓகே, அது அவருக்கு டிசர்வ் தான் எல்லாரும். ஆனால் பரவாயில்லைங்க, அவர் பட்ட கஷ்டத்துக்கு அது போதும். நான் இது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தான் மக்கள் எதிர்பார்ப்பு வந்து கானா வினோத் ஜெயிக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் எடுத்துட்டாருன்னுட்டு தான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வியனா வந்து நம்ம திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரோரா தான் இது மாதிரி சொன்னால் இவங்களாம் தான் கொஞ்சம் கானா வினோத்தை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு வியனா சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஒன்றும் சொல்ல அப்படின்ட்டு வியனா சொல்ல அப்படியே அந்த எபிசோட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கானா வினோத் அந்த 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. அவ்வளோதாங்க. ஆனால் இந்த மாதிரி அரோராவும் கானா வினோத் இப்படி இந்த மாதிரிலாம் கேம் விளையாடி இவங்க 2 பேர் தான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாங்க 2 பேரும். இட்ஸ் ஓகே. கானா வினோத் வரைக்கும் அப்படி கொஞ்சம் டிஆர்பி போச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே, பார்த்துக்கலாம். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டாட்டா.